இந்த நூடுல்ஸ் நேற்று பார்த்தா மல்லி சிக்கன் நூடுல்ஸ் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். நல்ல எங்களுடைய பிரதேசத்திலே நல்ல திறமையான மார்க்கெட்டிங் துறையிலே திறமையானவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நூடுல்ஸ் சம்பந்தமான சொன்ன விடயம் சம்பந்தமாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொன்னது அரசாங்கம் நிவாரண பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, பயமில்லாமல் பிரதேச செயலாளர்கள் எல்லாம் இந்த உணவுகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட கடந்த வருடத்திலே நான் வாங்கி கொடுத்ததல்ல, பொது அமைப்புகள் அரசாங்கத்துடைய கடந்த வருடத்தினுடைய அறிவுறுத்தலை கேட்டு வேண்டி கொடுத்த நூடுல்ஸுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை. என்னுடைய தனிப்பட்ட காசு அல்ல, கடைசியிலே அந்த பொது அமைப்பிற்கு நான் காசை கொடுத்து நான் அவங்களுடைய காசுகளை கொடுத்தேன். அது வேற விடயம். நாங்கள் சொன்னது இந்த வருடத்திலேயும் இந்த அனர்த்தம் வரும் பொழுது அரசாங்கம் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அந்த கருத்து. அந்த வகையிலே இப்படியான சிறுபுள்ளத்தனமான விமர்சனங்களை முன்வைத்து நாங்கள் அரசுக்கு எதிராக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல விடுதலை புலிகள் அமைப்பு உடன் சேர்ந்து அந்த காலப்பகுதியிலே இருந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை சுனாமிக்கு பிற்பாடு செய்ய முன்வந்த பொழுது இதே ஜேவிபி அரசாங்கம் அதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றது போல நாங்கள் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்லவில்லை. நாங்கள் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்திலே கம்புல பிரதேசத்தில் இருக்கிற நிலவரங்களை ஆராய்வதற்காகத்தான் போயிருந்தோம். அது போன விஜயத்தினுடைய பல உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. நிச்சயமாக எதிர்வரும் நாட்களிலே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே இது சம்பந்தமாக பேச வேண்டிய இடங்களிலே நாங்கள் நிச்சயமாக பேசுவோம்.